ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நெய்க்கடலைன்னு சொல்லி கடலைப்பருப்பில் செய்கிற ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அது இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணி எனக்கு நல்லா வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? நான் என்னுடைய கிளாஸில் ஃபஸ்ட்டு செய்கிறதுனால ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பை எடுத்து அதை 2, 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 1க்கு 2ங்கிற அளவில் தண்ணியை ஊற்றி 24 மணி நேரம் நம்ம ஊற வச்சா ரொம்ப பெட்டர். அப்படி முடியலை அப்படின்னா ஒரு 7, 8 மணி நேரம்னாலும் குறைஞ்சது நமக்கு ஊற வைக்கணும். நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1க்கு 2ங்கிற விதத்தில் நான் தண்ணி ஊற்றி மூடி ஓவர் நைட் நான் ஊற போட்டுட்டேன். ஓகேவா? மார்னிங் நம்ம அது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, மார்னிங் திறந்து பார்க்கும்போது பார்த்தா சூப்பராக அது ஊறி இருந்துச்சு. ஓகே, நல்லாவே இருக்குது. ஓகே, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, முதல்ல தண்ணியை வடிகட்டிடுவோம். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெயினர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கையிலையே உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கையிலையே தண்ணியை ஒட்ட இருத்துருங்க. எனக்கு கையில் ஒட்ட இருக்க முடியாது. அதனால நான் ஸ்ட்ரெயினரை வச்சு நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? நல்லா ஒத்த போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துட்டு நம்ம ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிறோம். காட்டன் கிளாத்தை எடுத்து அதை விரித்து அதில் இந்த கடலைப்பருப்பை நம்ம ஃபேனுக்கு அடியில் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம்னாலும் நம்ம காய வைக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. ஓகே, நான் அதே மாதிரி காட்டன் கிளாத்தை எடுத்து பருப்பெல்லாம் பரப்பி விட்டுட்டு ஃபேனை போட்டு நல்லா நான் உலர வைக்க போகிறேன். ஓகே, நல்லா காயிற வரைக்கும் அந்த ஃபேனை நம்ம 5ல் வச்சு காய விட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, 25 நிமிஷம் கழித்து நான் எடுத்து பார்க்கும்போது நல்லா காஞ்சிருச்சு. அதை தொட்டு பார்க்கையில் கொஞ்சம் கூட நமக்கு ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம அது ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, எண்ணெய் போய் நம்ம ஒரு கடாயில் கடலெண்ணெய் எடுத்துக்கணும். இதுக்கு கடலெண்ணெய் தான் செய்யணும். அப்போ தான் பெட்டராக இருக்கும். ஓகே, கடலெண்ணெய் இந்த கடலைப்பருப்பு நொய்க்கடலை செய்யும்போது ரொம்ப பொங்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, அதுவும் போல் நம்ம அந்த கடலைப்பருப்பெல்லாம் நம்ம அள்ளி போடும்போது மொத்தமாக அள்ளி போட்டுறக்கூடாது. இல்லைன்னா பொங்கி வெளியே தட்டுரும். இதில் ரொம்ப கவனமாக எல்லோரும் இருக்கணும். நான் என்ன செஞ்சேன், அரிகரண்டியில் நானும் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால அரிகரண்டியில் கொஞ்சமாக எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் போட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எண்ணெய் காய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ஒரு 7, 8 வெள்ளைப்பூண்டை எடுத்து நம்ம கல்லில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கிறணும். ஏன்னா இது இந்த கடலைப்பருப்புக்கு இந்த வெள்ளைப்பூடை நல்லா எண்ணெயில் வறுத்து போட்டோம்னா அந்த ஸ்மெல்லே வேறு லெவலாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் இந்த வெள்ளைப்பூடு பிடிக்கிறவங்க போடுங்க, பிடிக்காதவங்க விட்டுருங்க. ஓகே, நமக்கு நல்லா எண்ணெய் சுட்டுருச்சான்னு ஒரு பருப்பை போட்டேன். ஓரளவுக்கு எந்திரிச்சு வரவுமே நம்ம அடுத்து நான் சொன்னது மாதிரியே ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ தான் நான் போட்டேன். நான் ரொம்ப போடுறதுக்கு எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அது பொங்கிரும்னு நிறையா பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்களா, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பயத்தினால சும்மா 5, 6 தான் நான் போட்டு வறுத்தேன். உங்களுக்கு இதில் ஏற்கனவே பழக்கம் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு கரண்டி கூட நான் இந்த எண்ணெய்க்கு இந்த கடலைப்பருப்பு ரொம்ப கம்மி. நான் பரவாயில்ல, நம்ம சேஃப்டியாகவே எல்லா பர்பஸும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலைப்பருப்பை போட்டு அதை நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா தான் இந்த பக்குவம் எனக்கு சொன்னாங்க. அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது எப்படி வெந்துருச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எல்லா கடலைப்பருப்பும் மேலாப்பில் மிதக்க ஆரம்பிச்சிரும். ஓகேவா? நம்ம இப்படியே அரிகரண்டியை வச்சு நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே போய் செட் ஆயிரும்னு சொன்னாங்க. அதனால் நான் விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தேன். ஓவரால் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷங்கிறதே அதிகம், ஒரு 3 நிமிஷத்தில் அது எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன செஞ்சுட்டு அப்படியே மிதக்க ஆரம்பித்தேன். சரி, என்ன பக்குவம் வந்துருச்சு. இதுதான் நம்ம கடலைப்பருப்பை ரொம்ப ப்ரௌனிஷாக செஞ்சிடக்கூடாது, கோல்டன் கலரில் தான் இருக்கணும். அது எடுத்து நம்ம கீழே ஒரு அரிகரண்டியில் எடுத்துட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரை போட்டு ஒரு கிண்ணத்தில் நம்ம போட்டு வச்சிடணும். ஏன்னா இதில் வெறும் எண்ணெயாக இருக்கும்ல, என்ன தான் இருந்தாலும் நம்ம
எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் நான் வந்து வெந்ததெல்லாம் எடுத்து போட்டு எண்ணெயெல்லாம் எடுத்துட்டேன். ஓகே. இன்னும் அடுத்து திருப்பி கடைசி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட போட்டேன். ஓகேவா? கூட போட்டோன்னே ஒரு பயமும் வந்துச்சு. ஐயோ! நம்ம கூட போடுறோமே என்னம்மா ஆகுமா அப்படின்னு நினச்சி. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாவே நான் எடுத்துட்டேன். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பதம் வந்ததுமே இப்படி இந்த பாருங்கள் நான் காட்டியிருக்கேன்ல இந்த பக்குவம் வந்ததுமே நீங்கள் வந்து எடுத்துடலாம். திருப்பி 3வது தடவை போடும்போது நிறைய அதுக்கும் மேலே கூட போட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் பயம் தெளிஞ்சிருச்சா அதனால நான் கூட போட்டுட்டேன். ஓவரால் குட்டாக வந்துருச்சு. ஓகே. அதுவும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து நான் வந்து அந்த கிண்ணத்தில் போட்டுட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து அதையும் வறுத்து அந்த எண்ணெயிலே வறுத்து அந்த கடலப்பருப்போடு சேர்த்துடணும். அப்புறம் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளைப்பூட்டையும் போட்டு எண்ணெயில் பொரித்து அதையும் வந்து அந்த கடலைப்பருப்பு நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்போடு சேர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இருக்குது இதில் வந்து ஹைலைட்டாக சில விஷயங்களை சேர்த்தோம் அப்படின்றது தான் ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம வெள்ளைப்பூடு போட்டிருக்கதே அது ஒரு மாதிரி மணமாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த கடலைப்பருப்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுட்டு, உப்பு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் வந்து இந்த 1 கிளாஸுக்கு இவ்வளோ உப்பு போட்டேன். இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அடுத்தபடியாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி அது போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகும் சீரகமும் நான் ஒன்றா பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இல்லைன்னா தனித்தனியாக கூட இது 1/4 ஸ்பூன் அது 1/4 ஸ்பூன் அப்படி போட்டு நீங்கள் வந்து போட்டு விட்டுறலாம். அப்புறம் போட்டுட்டு நம்ம வந்து அதை நல்லா அப்படி குலுக்கி வச்சுக்கிடலாம். இப்படி குலுக்க தெரியாதவங்க கரண்டி போட்டு கூட நீங்கள் வந்து குலுக்கி வச்சுக்கிடலாம். பெட்டராயிரும். ஓகே. இப்போ வந்து கடைசியாக வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்க்குறது பெட்ரு. சில பேருக்கு பெருங்காயத்தூள் வந்து வாடை பிடிக்காது. ஆனால் பட் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் கடைசியாக பெருங்காயத்தூளும் போட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன். கடைசியாக நம்மளுடைய நெய்க்கடலை தயாராகி விட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.